ஸ்போக் ஃபர்வென்ட்லி, உருக்கமாக பேசினார். கனிகரதின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு கன்னடாவில். உருக்கமாக பேசினார். இயேசு உருக்கமாக பேசினார். இதில் நம்ம ஆழமாக தான் கவனிக்கணும். மேலோட்டமாக வாசிச்சா ஆண்டவர் அந்த இடத்துல கோவப்பட்டாருன்னு தான் தெரியும். பாருங்க, இந்த வார்த்தையை சீஷர்கள் இடத்துலேருந்து நீங்கள் கேளுங்க. மத்தேயு 8:23-27 வரைக்கும், 26 மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், விட்டுருவீங்களா நான் சும்மா? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு உங்களை பார்த்து வெளியில் உங்களுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணும்போது சொல்றேன். எங்க போச்சு உங்க விசுவாசம்? ஏன் பயந்து சாகுறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்க மனது எப்படி இருக்கும்? இப்ப சீஷர்களுடைய மனது எப்படி இருந்திருக்கும் இந்த வார்த்தை கேட்கும்போது? ஆனா சீஷர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன நான் பார்க்கிறேன் இதுல, அந்த கோபத்தில் ஒரு உருக்கம் இருந்தது. என்ன இருந்துச்சு? இயேசு படுகிற அந்த கோபத்தில், அதாவது உரிமையோடு உருக்கத்தோடு அந்த கோபப்படுறாரு. ஏன்பா இவ்வளவு நாள் நான் நடத்திட்டு வந்தேன்னு தெரியலையா உனக்கு? என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்த உனக்கு தெரியலையா? விஷயம் தெரியலையா? ஏன் உன் விசுவாசம் எங்க போச்சு? 2வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஏன் இப்படி பயப்படுங்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஸ்போக் ஃபர்வென்ட்லி, உருக்கமாக பேசணும். நானும் நீங்களும் வெறுப்போடு பேசக்கூடாது. கோபம் வேற, வெறுப்பு வேற. உள்ளுக்குள்ள ஒருத்தர் மேல வெறுப்பு வச்சுக்கிட்டு நான் பேசணும்னு சொன்னா அது தெரிஞ்சிடும். ஆனா கோபத்தை நான் நல்ல விதத்துல கொண்டு போல. ஆனா கோபத்தில் ஒரு உருக்கம் உண்டு. பாருங்க, பெரியவங்க என்ன உங்களை திட்டுறாங்க. என் ஆசிரியர் என்ன திட்டுறாரு, ஒரு மாணவனை திட்டுறாரு. எதுக்கு திட்டுறாங்க? கண்டிக்கும் போது அந்த கண்டிப்புக்குள்ள என்ன நடக்கு? என் மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ட்ரிக்டா இருக்கிற நம்ம, என் மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பனும் தாயும் பிள்ளைகளை கண்டிக்கிறோம். பிரம்பை கையாளாத தகப்பன் தன் மகனுக்கு துரோகம் செய்கிறான்னு சொல்லி நீதிமொழிகள்ல சாலமன் சொல்றாரு. அப்போ நான் கண்டிக்கிறேன், பிரம்பை எடுத்து அடிக்கிறேன், பெல்ட் எடுத்து பீன்னு பிச்சிடுறேன் நான் என் பிள்ளைங்களை. ஆனா அந்த அடியில, அந்த கோபத்துல என்ன அடங்கியிருக்கு? ஒரு உருக்கம் அடங்கியிருக்கு. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் அடங்கியிருக்கு. நான் நாளைக்கு நான் இருக்க மாட்டேங்க, நான் இல்லாம நீ வாழணும். அதாவது சரீர பிரகாரமாக இயேசுவை குறித்து சொல்லும் போது, அப்ப நான் சொல்றேன், என் பிள்ளைகளை நான் வளர்க்குறேன். என் பிள்ளைகளை வளர்க்கும் போது நான் எப்படி வளர்க்கணும்? தைரியமா. இப்ப நான் நாளைக்கு இவ்வளோ எல்லாமே உனக்கு காமிச்சுக்கிட்டு இருந்துட்டே இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் நான் உன் கூட வரமாட்டேன். கத்துக்கோ விசுவாசத்தை, பயப்படாம நடந்துக்கோ. இந்த கோபத்தில் ஒரு உருக்கம் உண்டு. பாஸ்டர் திட்டுறாங்க நம்மளை, அதான் நான் அப்பவே சொன்னேன் வரேன்னு சொல்லி. பாஸ்டர் நம்மளை திட்டுறாங்க. ஒரு பாஸ்டர் யாருன்னா ஒருத்தர் திட்டா போதும், மனுஷ பயப்புள்ள அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வரமாட்டேன், வரவே மாட்டேன். ஏன் அப்பாவை என்ன திட்டுனது இல்லை? நீங்க என்ன திட்டுவீங்களா? ஊழியக்காரங்க கூட பாருங்க, நான் சொல்றேன், நான் இத்தனை 25 வருஷத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 25 வருஷத்துல விசுவாசிகள் மத்தியில் கூட ஊழியம் பண்ணிடலாம், அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஊழியம் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ லைவ்ல போதே. விசுவாசிங்க சிலர் நிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கூட. ஊழியக்காரங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. விசுவாசிங்க நம்ம கண்டிக்கிறது எதுக்கு? சபைக்கு வரல போன வாரம். ஏன் வரலமா? ஒரு நாள் ஒருத்தரை கேர்சல்ல விசாரிச்சேன். எல்லாரும் வச்சு ஏன் வரல? ஓ அப்படியா, அது விஷயம். இந்த விஷயம் வராது தெரிஞ்சு போச்சு. ஏன் என்ன எல்லாரும் முன்னாடி கேட்டார் அவரு? எனக்கு அவமானமா போயிடுச்சு. பா நீ நல்லா இருக்கணும், நீ வளரணும். என் கோபம் அதுதான், அது சாதாரணமாக தான் நான் கேட்டேன். இப்போ இங்கே இவர் பேசுறாரு, சீசர்கள் அப்படி பார்த்துட்டு அற்ப விசுவாசிகள் நான் சொல்கிறேன், தேவையில்லை நீ இனிமேல் எனக்கு. கப்பலில் உன் கூட வந்தது என் தப்பு. ஏன் தப்புயா? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு வந்த பார்த்தியா? ஏன் தப்பு. பாஸ்டரை பார்த்து அதான் சொல்றோம் இன்னைக்கு. அங்கிருந்து வந்த, இங்கிருந்து வந்த, அந்த ஊர்ல இருந்து வந்த, இந்த ஊர்ல இருந்து வந்த. ஏன் தப்புயா? ஏன் தப்பு?
என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களா? சொல்கிறேன், அதப்பா விசுவாசிகளே, வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? அதில் ஒரு உருக்கம் இருந்தது. சிலர் பாஸ்டருங்க அந்த உருக்கெல்லாம் கிடையாது. சிலரை சொல்கிறேன் நான், அதுக்குன்னு அங்கே நான் சொல்கிறேன், அந்த உருக்கெல்லாம் கிடையாது. சில பாஸ்டருங்களாம் உருக்கத்தில் பேசுறதில்ல, மாடு மேய்க்கிற மாதிரி தான் மேய்ப்பாங்க. விசுவாசிங்களாம் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி தான் மேய்க்கிறாங்க. வாங்க அங்கேப்போ பிரசங்கத்திலே அப்படி தான் சில டைமில் சொல்லிடுறாங்க. நான் பயந்து பேசுகிறேன், எங்கேயாவது விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி. போன வாரம் ஒரு ஃபேனு போடணும்னு சொல்லி ஏதோ செஞ்சுட்டுக்கிறேன். இங்கேருந்து இப்படி கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு எப்படி கூப்பிட்டோன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு எங்கள் அம்மாவும் என் மனைவியும் வச்சு செய்வாங்களா என்ன? அப்படி கூப்பிடக்கூடாது. என்னம்மா எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன், நான் பயந்துட்டேன், வேற ஏதோ செஞ்சுட்டேன் போலன்னு சொல்லி பயந்துட்டேன். அப்படி என்னம்மா பண்ண நான்? இல்லை இப்படி கூப்பிட்டீங்க, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஐயோ அப்படியா கூப்பிட்டேன், சாரிம்மா மன்னிச்சிருமா, இனிமேல் செய்ய மாட்டேன். அப்படி பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. சிலருங்க அப்படி கிடையாது. கூப்பிடுறத நீ வா போ, இல்லாத போது அதுங்க, விசுவாசி இருக்கும்போது வாங்க, இல்லாத போது அதுங்க இதுங்க, அதை விட்டுடு இதை விட்டுடு, போனா போட்டோம். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல, விசாரிச்சோம், போனா போட்டோம், அதை விட்டு தொலை. எத்தனை தடவை பின்னாடி இருக்கிறது? இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ நமக்கு தெரியும் அவங்க வெறுப்போடு திட்டுறாங்களா, அல்ல கோபத்தோடு திட்டும்போது அந்த கோபத்தில் உருக்கம் இருக்கிறதா, இல்லை நல்லா இருக்கணும்னு சொல்லி திட்டுறோமா? கொட்டு வாங்கினாலும் மோதிர கொட்டில் கொட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இல்லை பெரிய ஆளுகிட்ட திட்டு வாங்கணுமோ, சின்ன ஆளுகிட்ட திட்டு வாங்க மாட்டோமோ? நம்ம ஒரு என்னைய உங்களையும் ஆண்டு ஒரு மண்ணை தான் மண்ணில் தானே படைச்சிருக்கிறாரு. மனசு இடம் கொடுக்கலன்னு சொன்னால், என் மனசை உழுவதற்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னால், உள்ளகிற கல் மண்ணெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து போடலன்னு சொன்னால், என்னில் ஆண்டவர் உழவு செய்ய முடியாது, என்னில் ஆண்டவர் விதைக்க முடியாது. எங்கள் காட்டில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது, ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டை நாங்கள் உளறோம், எப்பா ஏன்டா போனேன்னு ஆயிடுச்சு என் தாத்தா கூட. அந்த கல்லை எடுத்து போடுறோம், அந்த பாறை எடுத்து போடுறோம், அந்த நிலம் நம்மளுக்கு சொந்தம். அந்த கல்லை தூக்கி போடு, அதை போடு, ஒரு கிணறை வெட்டு, உயிரே போய் வந்துச்சு அது சின்ன வயசுல வெயில்ல. அதெல்லாம் செஞ்ச பிறகு அங்கே விவசாயம் செய்ய முடியுது, இல்லைன்னா செய்ய முடியாது. இப்போ என்னையும் ஆண்டவர் உங்களையும் கண்டிக்கும் போது வலிக்கும் தான். ஊழியர்கள் கண்டிக்கும் போது, அப்பா அம்மா கண்டிக்கும் போது, அப்பாவும் அம்மாவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே ஹீரோ மாதிரி பார்ப்பாரு பையன். அவர் காலேஜுக்கு போன உடனே அவர் தான் வில்லன் ஆவார். ஆனால் என்னைக்கு தெரியுமா கடைசியில் தெரியுமா, அவன் கல்யாணம், அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு தெரியும், ஏன் அப்பா எவ்வளோ நல்லவர், இன்னைக்கு தான்ப்பா தெரியுது எனக்கு. ஐயோ அவர் இருக்கும்போது பார்க்காம விட்டுட்டேனே. இப்படிலாம் நம்ம தோணுது நமக்கு. ஸோ கண்டிப்பு அதில் உருக்கம் இருக்கும்போது, அந்த உருக்கம் இயேசுக்கிட்ட இருந்துச்சு. அதான் ஸ்போக் ஃபர்வென்ட்லி. சொல்லாமா, ஸ்பீக் லைக் ஜீசஸ். நீங்கள் நானும் ஒருத்தர் கண்டிக்கிறேன்னு சொன்னால் எப்படி கண்டிக்கணும்? அந்த உருக்கத்தோடு கண்டிக்கணும். இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு கண்டிக்கக்கூடாது, இவன்லாம் மேலே வரமாட்டான் அப்படின்னு கண்டிக்கக்கூடாது, இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு கண்டிக்கக்கூடாது. இல்லைப்பா டைம் இருக்குது, இன்னும் சாகிற வரைக்கும் டைம் இருக்குது, கற்றுக்கொள்ள சாகிற வரைக்கும் டைம் இருக்கு. நான் கற்றுக் கொடுக்கணும். சொல்ல என்னை மீறி உங்களுக்கு எதனா நடந்துருமா, என்னை தாண்டி உங்களுக்கு எதனா நடந்துருமா என்கிற அந்த உருக்கம் அவருக்குள்ள இருக்கு. அதனால தான் கண்டிக்கிறாரு. நாம் இன்னைக்கு நம்ம நிறைய பேரை திட்டுறோம், கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கவனத்தோடு ஆண்டவர் எப்படி பேசினாரோ அதை போல நானும் நீங்களும் பேசணும். அதனால் பாஸ்டர்ஸ், விசுவாசிகள், தாய் தகப்பன்மார்கள், பெரியவங்க உங்களையும் என்னையும் கண்டிக்கும் போது நான் சொல்கிறேன், அங்கே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளர உங்களுக்கு நீங்கள் நான் தான் தடைய போட்டுக்கிட்டேன். அவர் கண்டிக்கிறாரு, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் போயிட்டேன்னு சொன்னால், இந்த சீஷர்கள் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கேயே அவங்களுடைய விஷயம் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். இப்போ நானும் நீங்களும் உங்களை கண்டிக்கிறேன். இப்போ விசுவாசியாக ஒரு ஊழியராக
நான் உங்களை கண்டிக்கிறேன். ஒரு அப்பா அம்மாவா என் பிள்ளைகளை நான் கண்டிக்கிறேன். ஒரு ஆசிரியராக, ஒரு டீச்சராக என்னுடைய மாணவர்கள் நான் கண்டிக்கிறேன்னு சொன்னால், அந்த கண்டிப்பில் ஒரு உருக்கம் இருக்குன்னு சொன்னால், அது நல்லதுக்கு அக்கறை இருக்குது, அதில் ஒரு கரிசனை இருக்குது, அதில் ஒரு அக்கறையோடு கண்டிக்கிறேன்னு சொல்லும்போது, அதில் நீங்கள் கேட்டு நான் கேட்டு வளர்ந்தேன்னு சொன்னால், அதில் பலனை நாம் காண்போம். ஏன்னா நான் பார்த்துருக்குறேன். என் பாஸ்டர் கூட 25 வருஷம் ஊழியம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கண்டிப்புக்குள்ள நான் இருந்திருப்பேன். எவ்வளவு தடவை அவர் என்னை கண்டிச்சிருப்பாரு. அதுக்கு நான் தப்பே செய்யாமல் வரல. நான் எவ்வளவு தடவை அவருக்கு எத்தனை தொந்தரவு கொடுத்துருப்பேன், எத்தனை தடவை அவருக்கு பிரச்சனை கொடுத்துருப்பேன், எத்தனை தடவை அவரை இஷ்டம் இல்லாமல் பேசியிருப்பேன், எத்தனை தடவை அவரை வேற மாதிரி நினச்சிருப்பேன். ஆனால் எத்தனை தடவை அவர் என்னை கண்டிச்சாரு. இன்னொரு வாய்ப்பு. ஆனாலும் 2 பேருக்கிட்டையும் ஒரு அந்த அந்த கனெக்ஷன், அந்த உருக்கம், அந்த லவ் பாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ 25 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு கல்யாணம் ஆகுது, 20 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணுறாப்புல, 10 நாளுக்கு மேலே கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஒன்னா இருக்கிறது முடியறதுல. கணவன் மனைவி உறவுகளேயே பெரிய உறவுன்னு கடவுள் சொல்றாரு. உருக்கமான உறவன் அதையே முடிச்சு விட்டு போயிடுறாங்க. நம்ம நண்பர்கள்ல 20 வருஷமா என்கிட்ட இருக்கிற நண்பர்கள் இப்போ இல்லை. என் வழி வேற ஆயிடுச்சு, என் ஊழியம் வேற ஆயிடுச்சு. அந்த எப்பயாவது பேசிக்கிறோம், ஆனால் அந்த அந்த ஒரு முதல்ல இருந்த அந்த பாண்டிங் இல்லை. ஏன் மாறி போயிடுச்சு எல்லாம். சில விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆகிறதில்ல. அப்போ பாஸ்டர், ஒரு ஊழியன், ஒரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர், ஒரு அப்பா பிள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தோடு அந்த கண்டிப்புக்கு. ஒருவேளை நான் சொல்கிறேன் கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அடிமைகளே உங்கள் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறார் தெரியுமா? அடிமைகளாக இருந்தாலும் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கீழ்ப்படி, ஏன்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க. அவர் யாரெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தலைவராக வச்சிருக்காங்களோ அதை அடங்கி இருங்கன்னு சொல்றாரு. காலம் வரும், யாரும் உங்களை பொத்தி கீழே வச்சிட முடியாது. மேலே வந்துருவோம், வர வச்சிருவாரு. ஏன்னா நம்மளை பொத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் உயர்த்த, தூக்க, தலையை நிமிர்த்த ஒரு தேவன் கூடவே இருக்கிறாரு. ஸோ அது மாத்திரம் மாறவே மாறாது. அது என்னைக்காவது சரி செஞ்சுவார். ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும், கண்டிப்புக்கு அடங்கி இருக்கும். அப்போ இன்றைக்கி நான் என் பாஸ்டர் நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி என் பெரியவர்களை நினச்சி பார்க்குறேன், என்னை ஊழியத்தில் நடத்தின என்னுடைய சித்தி, என்னுடைய எல்லாரையும் நினச்சி பார்க்குறேன். என்ன, அவங்க ஒரு நாள் என்னை கண்டித்து அந்த கண்டிப்புக்குள்ளே நான் இருந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் என் பாஸ்டர்கிட்ட சொல்லி தான் நான் வெளியே வரேன். இன்றைக்கி ஒரு நிமிஷம் பாஸ்டர் விசுவாசி உறவு உடஞ்சி போயிடுது. என் பாஸ்டர் சொல்லுவார், சபையெல்லாம் கிள்ளுக்கீரை ஆயிடுச்சு. என்ன கிள்ளுக்கீரை ஆயிடுச்சு. டப்புன்னு உடச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லை. ஆனால் அப்புறமா பாஸ்டர் விசாரிக்கல, அது பண்ணல, நமக்கு கஷ்டம் இல்லை. எங்கே விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊழியர்களுக்கு ஞானத்தோடு ஆண்டவர் நடத்துகிறார். சிலர் வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருவாங்க. சில பாஸ்டருங்க அவங்க கூட சாப்பிடணும், அவங்க கூட தண்ணி குடிக்கணும், அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும், மணிக்கணக்காக விசுவாசியம் கூட இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் போகிறதே இல்லை. ஸோ அப்போ இதில் ஆண்டவருடைய கண்டிப்பை வாங்கி நம்மளும் நடக்கிறோம். சொல்லமா, அவர் எப்படி பேசினார்? தைரியமாய் பேசினார். அதை போல் நானும் தைரியமாக பிரச்சனைகள் மத்தியில் பேசணும். அவர் எப்படி பேசினார்? ஞானமாய் பேசினார். நான் பேசுகிற ஒரு வார்த்தை கொல்லும், ஒருத்தரை வெல்லும், ஒருத்தரை காயப்படுத்தும், ஒருத்தரை கனப்படுத்தும், ஒருத்தரை காயத்தை கட்டும். இப்போ ஞானமாய் நான் பேச வேண்டும். 3ஆவதாக, நான் பேசுவது உருக்கத்தோடு பேசணும். நிறைய விஷயம் இருக்குது இந்த சப்ஜெக்டில், இவ்வளோதான் நான் பார்க்க முடியும் இந்த நேரத்தில். ஆனால் ஆண்டவர் எப்படி இன்னும் என்னென்னலாம் பேசினார் அதெல்லாம் விவரிச்சேன்னு சொன்னால் இந்த ஒரு நாள் பத்தாது. பரிசேயர்கள்ட்ட, சதுசேயர்கள்ட்டலாம் பதில் சொல்கிறாரு. எனக்கு கேள்வி கேட்க வரவங்களாம், எனக்கு இன்றைக்கி பாஸ்டர்களை கேள்வி யாருன்னா கேட்டாங்கன்னா, நீ யாரா என்னை கேட்குறதுக்குன்னு கேட்டுருவோம். ஆனால் சதுசேயர்களும் ஆசாரியர்களும் கடவுளை மடக்கிறதுன்னு கேள்வி கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு போகிறாரு.
அவ்வளோ பேஷன்ஸாக பதில் சொல்லிட்டு போகிறாரு. நிறைய இருக்குது அவரை குறித்து பார்க்கணும்னு சொன்னால். கர்த்தரை போல் பேசுங்க. சொல்லமா? யாரை போல்? இயேசுவை போல் பேசுங்க. சொல்லமா? ஸ்பீக் லைக் ஜீசஸ். இன்னொரு தடவை சொல்லிக்கலாமா? ஸ்பீக் லைக். ஒரே ஒரு தடவை பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லலாமா? யாரை போல்? இயேசுவை போல் பேசிடலாம்.